எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பேர் நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி. இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சி ப்ரைஸ் பற்றி கிரிப்டோ கரன்சி டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்டி டெவலப் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,1900 இருக்குது. ஸோ ப்ரைஸு கரெக்டாக என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு டிமாண்ட் ஏரியா சரிங்களா. எங்கே 3,00,000 98,000 ஓகேங்களா. நான் ரவுண்டு ஃபிகராகவே சொல்லிடுறேங்க. 1,03,500 98,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு என்னென்னா டிமாண்ட் ஏரியா. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த டிமாண்ட் ஏரியாக்குள்ளே வந்துட்டு ப்ரைஸ் அந்த இடத்துல வந்து கன்சால்டேட் ஆகிருக்கு ஓகேங்களா. தற்போதைய வரைக்கும் கன்சால்டேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து என்னென்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பியரிஷாக மாறிச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதில் நிறைய பேர் கூட சொல்லலாம், நினைக்கிறேன்லாம் இல்லை, அதுதான் உண்மை. மார்க்கெட் வந்து பியரிஷாக தான் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கலாம் சரிங்களா. பட் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியனுங்க. ஸோ என்னுடைய வியூங்க. இது என்னை பொறுத்தவரைக்கும் இன்னும் எனக்கு பியரிஷாக மாறலை. மார்க்கெட் ஸ்டில் புல்லிஷாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பேட்டர்னும் ஃபார்ம் ஆகிருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷங்க ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ப்ராட் விங் வெஜ் பேட்டர்ன் சரிங்களா. இந்த பேட்டர்னில் தான் ப்ரைஸ் இருக்குது தற்போதைக்கு சரிங்களா. ஸோ இப்போது ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணி அந்த இடத்துல வந்து கன்சல்டேட் ஆகி நின்று இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியும், இந்த டியூஸ்டே கேண்டலோட ஹை அண்ட் லோ அந்த ரேஞ்சுக்குள்ளே வெனஸ்டே கேண்டல் ஃபார்ம் ஆகுது. வெனஸ்டே கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே தேர்ஸ்டே கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல தெளிவாகவே தெரியுது, ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேட் பண்ணின்னு இருக்குது அப்படின்றது தெரியுது சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த லோக்கு கீழே வந்து பிக்கஸ்ட்டு மேலே போகணும் ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா ப்ரைஸு இந்த 7,500க்கு மேலே போய் கட்டாயி க்ளோஸ் வைக்கணும் ஓகேங்களா. இது ரெண்டுத்துல எந்த பக்கம் இந்த ரெண்டுத்துல எது நடக்குதோ அந்த பக்கம் தான் மார்க்கெட்டு போகும் ஓகே. அதாவது புல்லிஷ் போகிறதுக்கு இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் மார்க்கெட்டுக்கு வந்து நல்லது. அதுவே நம்மளுக்கு இந்த ஹைக்கு மேலே ப்ரைஸ் போயிட்டு ரிஜெக்ட் ஆகி உள்ளே வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா ப்ரைஸ் வந்து கீழே வரும் சரிங்களா. அதே மாதிரி இந்த கேண்டல், அதாவது இந்த 98,000க்கு கீழே கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்படி வச்சதுன்னா ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே போகும் சரிங்களா. நான் சொல்கிறது வீக்லி கேண்டலில் க்ளோஸ் வைக்கக்கூடாது சரிங்களா. ஸோ தற்போதைக்கு நம்மளுக்கு வந்து இப்போ வைக்க என்னென்னா ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் தான் இருக்குது சரிங்களா. ஸோ என்னுடைய வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு, அதாவது நிறைய பேர் சொல்லலாம் மார்க்கெட் வந்து பியரிஷுன்ட்டு. ஸோ என்னோடய வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் நவ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷில் தான் இருக்குது லாங் டைம் ஃப்ரேமில். பட் ஆனால் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் தான் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி எடுத்துன்னு இருக்குது ஓகேங்களா. ஒரு பியரிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்குது இது ஸ்மால் டைம் ஃப்ரேமில் சரிங்களா. ஸோ தற்போதைய வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேட் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எப்போ ப்ரைஸு ஓகேங்களா, ப்ரைஸ் வந்து 7,500க்கு மேலே கட் பண்ணி கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சிட்டான்னா நம்மளுக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேண்டில் வரத்துக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BTC 1,12,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. 1,12,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அது இங்கேருந்தே போகுமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இதில் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஸோ 4 ஹவரில் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. நேற்று என் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும், நேற்று நான் வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவை வரைஞ்சேன் சரிங்களா. இந்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1,1700 1,0700 ஓகேங்களா. ரவுண்டு ஃபிகராக சொல்கிறேன். 1,1700 1,07,000 சரிங்களா. சாரி 1,0700 இதுதான் வந்து டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு கீழே நான் அதை ஒரு இது டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு கீழே ப்ரைஸு பாருங்கள் அழகாக வந்து விக்கஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகுது. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா, இந்த டிமாண்ட் ஏரியா ஹோல்ட் பண்ணுது. அதாவது இது ஒரு பெரிய டிமாண்ட் ஏரியா, டெய்லியோட டிமாண்ட் ஏரியா. அந்த டிமாண்ட் ஏரியாக்குள்ளே இருக்கிற இந்த டிமாண்ட் ஏரியாவில் ப்ரைஸ் என்ன பண்ணுது, ஹோல்ட் ஆகுது சரிங்களா. ஸோ அப்போது என்னோடய வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து என்னென்னா மார்க்கெட்டில் வந்து இந்த 98,000க்கு கீழே மார்க்கெட் வரும், மார்க்கெட் வந்து 92,000 வரும், 93,000 வரும், 90,000 வரும், 80,000 வரும், 70,000 60,000லாம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 70,000 69,000 அந்த இடத்துலலாம் சொல்லின்னு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வரைக்கெல்லாம் மார்க்கெட் வருமானு பார்த்தீங்கன்னா தெரியல சரிங்களா.
ஒன்று வந்ததுன்னா கீழே வந்து பிக்கெஸ்ட்டு மேலே போகணும், இல்லைன்னா ப்ரைஸு இங்கேருந்தே திரும்பி மேலே போகணும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்தே திரும்பி மேலே போகணுன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த ஹையை உடைக்கணும். இந்த ஹை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,05,000 ரவுண்டு ஃபிகராக வச்சுக்கோங்க. சரிங்களா? 1,05,000 இந்த ஏரியா உடச்சி போகணும். சரிங்களா? ஸோ என்னுடைய வியூ பாயிண்ட் என்னென்னா, ப்ரைஸு மேபி நம்மளுக்கு ஒன்று கீழே வந்துட்டு போகலாம், இல்லைன்னு இங்கேருந்து போகலாம். ஆனால் நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,12,000. ஓகேங்களா? இது வரைக்கும் ப்ரைஸு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த 1,12,000 தான் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஓகேங்களா? தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு பெரிய லெவலில் ஸ்டாப் லாஸ் இல்லை, மேலே தான் ஸ்டாப் லாஸ் இருக்குது. அந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா, ஓகேங்களா, இந்த ஏரியாவில் தான் நம்மளுக்கு அதிகமான ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸோ இந்த 1,12,000 வரைக்கும் ப்ரைஸ் மேலே போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அங்கேயும் சஸ்டைன் ஆகி இன்னும் மேலே போகிறான்னா கண்டிப்பாக ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த சப்ளை ஏரியா போய் முட்டுவான். இந்த சப்ளை ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,18,000லேருந்து 1,22,000. சரிங்களா? இதுதான் சப்ளை ஏரியா. ஒரு நிமிஷங்க. ஓகே, 1,18,000லேருந்து 1,22,000 இதுதான் சப்ளை ஏரியா. சரிங்களா? ஸோ இங்கேருந்து மேலே ஷூட் அவுட் ஆனால் ரொம்ப ஃபெரோஷியஸாக மேலே போவான். இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேட்டோ இல்லைனா கரெக்ஷன் ஆகிறான்ன்றது பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன ரியாக்ஷன்றது பார்க்கணும். இன்கேஸ் இதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டேன்னா மார்க்கெட் வந்து 1,26,000 ஹையை உடைச்சிட்டு 1,35,000 வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது என்னோட புல்லிஷ் வியூ. சரிங்களா? பியரிஷ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியரிஷ்க்கு என்னென்னா 98,000க்கு கீழே கேண்டில் கட்டாயி வீக்லி கேண்டில் கட்டாயி க்ளோஸ் ஆன பிறகு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது வரைக்குமே நான் புல்லிஷில் தான் இருப்பேன். சரிங்களா? இப்போதைக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து புல்லிஷில் தான் இருக்குது. என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, பிடிசி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பியரிஷ் மாதிரி இருக்குது. சரிங்களா? ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில காயின்ஸ் எல்லாம் நல்லாவே பம்ப் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்திருக்குது பாருங்களேன், ஜி கேஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $600 போய் நின்ட்டான். ஓகேங்களா? $600 வந்து கிட்டத்தட்ட போய் நின்ட்டான். ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஆல் டைம் ஐயில் உடச்சிட்டு அவன் பாட்டு எங்கேயோ போய் வந்து நின்ட்டான். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒன்று பம்ப் ஆயினுக்கு ஐசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து அப்படியே ஒரே இடத்துல சஸ்டைன் ஆகி நிற்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த வாரம் பாருங்கள் கிட்டத்தட்ட $8 கிட்ட வந்துட்டான். $8 உடச்சிட்டான். ஓகேங்களா? நல்லா ஒரு ஃபெரோஷியஸ் மூவ் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஐசிபி. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ். சரிங்களா? இந்த டேஷ் பார்த்தீங்கன்னா டேஷும் அப்படியே அமைதியாக இருந்தவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கான், 150 கிட்ட வந்திருக்கான். சரிங்களா? ஸோ அந்த பக்கம் நம்ம வந்து ப்ளீட் ஆகிருந்தா கூட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் வந்து சில காயின்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணின்னு இருக்குது. ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா இந்த பக்கம் நம்ம பிடிசி வந்து ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். ஆனால் அந்த பக்கம் சின்ன காயின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லாவே மேலே ஏறி நிற்குதுங்க. சரிங்களா? அதே மாதிரி டாமினன்ஸ் பாருங்கள். ஸோ டாமினன்ஸ் என்ன பண்ணுறான்றது, டாமினன்ஸு இந்த டெய்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை கேண்டில், ஓகேங்களா, செவ்வாய்க்கிழமை கேண்டில் வந்து பிடிசி வந்து ஒரு பெரிய பியரிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகுது. அதே டைமில் டாமினன்ஸ் பாருங்கள் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டலாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ டாமினன்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதுதான் லெவல். இங்கே போட்டிருக்க பாருங்கள் ட்ரெண்ட் லைனு. இதை பிரேக் ஆகி கீழே வந்துச்சுன்னா டாமினன்ஸும் கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ பிடிசி வந்து நம்மளுக்கு ஒரு பியர் மோடில் இருந்தால் கூட ஆனால் டாமினன்ஸும் நம்மளுக்கு அதே பியர் மோட் தான் இருக்குது. டாமினன்ஸ் பியர் மோடில் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஆல்ட்டு காயினுக்குலாம் வந்து கொஞ்சம் கொண்டாட்டம் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் நவ் நான் பிலீவ் பண்ணுறேன், நான் புல்லிஷில் தான் இருக்கிறேன். ஓகேங்களா? இன்னும் எனக்கு பியரிஷ்க்கான சைன் வரல. நான் இதுவே ஒரு காலத்தில் சொல்லியிருக்கேன். ஒரு டைமில் நானே பியரிஷ் தான் இருந்தேன். என்னை சுற்றி எல்லாருமே புல்லிஷில் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நான் பியரிஷ்னு இருந்தோம். பட் என்னென்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் பியரிஷ்னு சொல்லும் போது யாருமே வந்து நம்பலை. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் வந்து எல்லாருமே புல்லிஷ் வியூவில் தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்போ இன்னும் வரல. ஓகேங்களா? அதனால் வந்து என்னென்னா நான் அந்த பியரிஷ் மோடுக்குள்ளே போகல. இப்போ நான் அப்படியே ஆப்போசிட், இப்போ நான் புல்லிஷில் இருக்கேன். ஸோ ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ பியரிஷாக மாறி இருக்காங்க. மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து ட்ரெண்டு முடிஞ்சிடுச்சு, இனி ஆல்ட் சீசனில் வராது அப்படின்ற மாதிரி இருக்காங்க.
பட் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வெக்கமே டைம் இருக்குது. ஓகேங்களா, டிசம்பருக்குள்ளே நம்மளுக்கு பிடிசி டாப் அவுட் ஆகணும். ஜனவரி வரைக்குமே நம்மளுக்கு ஆல்ட் காயின் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் ஜனவரியை தாண்டி மேலே போகிற பட்சத்தில் அதுக்கப்புறம் நம்ம வந்து கேண்டல் பை கேண்டல் பார்த்து தான் முடிக்கணும். ஓகேங்களா, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சீசனுடைய இதை முடிக்கணும். சரிங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. சரிங்களா, ஸோ டாமினன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராஷுக்கு ரெடி ஆகின்னு இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய கிராஷை நோக்கி வரப்போகுது. சரிங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து ஒரு பெரிய டீப் கரெக்ஷன் வரப்போகுது. அந்த பீரியடில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வந்து ஒரு அல்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், பிடிசி நான் நான் புல்லிஷில் தான் இருக்கேன். பிடிசி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷாக இன்னும் மாறலை. ஓகேங்களா, ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா ஆல்ட்டு சீசன் வந்து அவ்வளோதான் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ட்டு சீசன் ஆல்ட்டு காயின்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருக்காது மேக்ஸிமம்மு. ஓகேங்களா, பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஆல்ட்டு சீசன்றது ஒன்று இல்லைன்னு வச்சிங்களேன், ஆல்ட்டு காயின் வருது பார்த்தீங்களா, ஆல்ட்டு காயினாக ஒரு கம்பெனி உருவாக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனியே உள்ளே வராது. ஆல்ட்டு காயின்ஸை நம்ம ஹோல்ட் பண்ணுறவங்க வந்து அது வேறு விஷயம். பட் ஆனால் ஆல்ட்டு காயின்ன்ற ஒரு கம்பெனியே வராது. அப்படி வரலை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அப்போது கிரிப்டோ மேலே இருக்க நம்பகத்தன்மை கம்மியாகும். அப்போ கிரிப்டோ மேலே இருக்க நம்பகத்தன்மை கம்மியாயிடுச்சுன்னா அப்போ எப்படி கிரிப்டோ வந்து இதாகும். ஓகேங்களா, அடுத்தது வந்து கிரிப்டோ தான் சொல்லியிருக்காங்க. அப்போ கிரிப்டோ வந்து பெருசாக இதாகாது, பூம் ஆகாது. அதனால் ஆல்ட்டு காயினெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணாமலாம் விட மாட்டாங்க, கண்டிப்பான முறையில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லணும்னா எல்லா காயினும் பர்ஃபார்ம் பண்ணுமான்றது தான் எனக்கு தெரியல. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பான முறையில் ஆல்ட்டு சீசன் போது ஆல்ட்டு காயின்ஸ்லாம் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தெரியுங்களா, ஜி கேஷு ஐசிபி இந்த மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணும். திப்பு அவன் பாட்டு சம்மந்தமே இல்லாத ரேட்டுக்கு கடன்னு ஓடுவான். இதுதான் ஆக்சுவலாக ஆல்ட்டு சீசனுக்கான ஒரு விஷயமே, இப்படி தான் ஓடும். ஓகேங்களா, இதை மாதிரி பேக் டு பேக் நம்மளுக்கு அடுத்தடுத்த காயின்ஸாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது தான். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். டாமினன்ஸ் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் டாமினன்ஸ் வந்து பெருசாக கிராஷ் ஆகிறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இதெல்லாமே ஓன்லைஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களும் ஒரு ஓன்லைஸ் பண்ணிவிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.